தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் 10 ஆண்டு வரை சிறை தண்டனையும் விதிக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் 10 ஆண்டு வரை சிறை தண்டனையும் விதிக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வுகள் மசோதா 2024 என்ற பெயரிலான சட்ட முன்வடிவை மத்திய கல்வித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் அறிமுகப்படுத்தினார். தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் அதற்கு துணை செல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மசோதா வழிவகுப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி தேர்வுகளில் முறைகேடுகள் நடக்கும் நிலையில் அவற்றை தடுக்க தொழில்நுட்ப நிபுணர்களை கொண்டு புதிய நடைமுறைகள் ஏற்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் தேர்வுகள் நடப்பதை உறுதிப்படுத்துவதே இம்மசோதாவின் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்தார். பீகார், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற வட மாநிலங்களில் நடைபெற்ற அரசு பணியாளர் தேர்வுகள், ஆசிரியர் தேர்வுகள் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவது, ஆள்மாறாட்டம் போன்ற முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வெளியாகியிருந்தது. இவற்றை பின்னணியில் இருந்து இயக்கும் கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் நகர்வை மத்திய அரசு தொடங்கியுள்ளது.